بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشداد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய கலாமான வஹியை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருப்பதாகவும், யாரெல்லாம் அப்படியான சபைகள் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களை சூழாக அல்லாஹ்வுடைய அடியார்களான மலாயிக்கத்துமார்கள் சூழ்ந்து கொள்வதாகவும், மேலும் யாரெல்லாம் அப்படியான சபைகள் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மலக்குமாரத்தில் சொல்லி சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முஹர்ரம் மாதமும் கர்பலாமும் என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் சில தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் சுட்டிக்காட்டிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய விசேஷ படைப்பான மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இங்கு இருக்கக்கூடிய மக்களை மலக்குமாரத்தில் சொல்லி சந்தோஷப்படுகின்றான் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் சந்தோஷமாக இறுதி வரை அமர்ந்து உரையை கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு நற்செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் இஃபக்கு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே,
முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்துடைய தெளிவை கொடுக்கின்றான். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ, உல்லாசமாக இருக்கிறாரோ, நலவு என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை நலவு என்றால் யாருக்கு நாளுக்கு நாள் மார்க்கத்துடைய விளக்கங்கள், மார்க்கத்துடைய தெளிவுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றதோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பார்வை நலவுக்கு உரியவர். எனவே அந்த நலவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படியான சபைகளுக்கு அடிக்கடி நாங்கள் வரக்கூடிய அம்சத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மார்க்கத்தோடு நாங்கள் தொடர்பாக இருந்தால்தான், மார்க்கத்தோடு எங்களுடைய தொடர்புகளை அமைத்துக் கொண்டால்தான் அந்த மார்க்கத்தை தேடக்கூடிய, மார்க்கத்தை படிக்கக்கூடிய, மார்க்கத்தை விளங்கக்கூடிய, படிக்கக்கூடிய செய்திகளை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு உண்டாகும். அந்த சிந்தனையின் மூலமாக, அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய சிந்தனையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நலவுக்கு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவரை, எங்கு இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்கு உங்களுக்கு உபதேசம் நடக்கிறது என்று அழைக்கப்படுகின்றதோ அந்த இடத்துக்கு முதலாவது நபராக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2 விஷயம். ஒன்று, அல்லாஹ் அந்த இடத்துல ரஹமத்தை இறக்கிக்கிட்டே இருக்கிறான். மலக்குமார்கள் எங்களை சூழாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நலவு எங்களுக்கு கிடைக்கின்றது என்ற இந்த 2 ஹதீஸின் அடிப்படையில் தேடி சென்று மார்க்கத்தை படிக்கக்கூடிய அம்சத்தை கட்டாயமாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் காரணம் என்ன? பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஏன் தருகின்றார்கள்? நாமெல்லாம் கபரில் வெற்றி அடைய வேண்டும், நாமெல்லாம் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். இதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி, வேற எந்த நோக்கமும் கிடையாது. மார்க்கத்தை நீங்கள் கேட்பதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக, அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நமதுடைய கபருடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். மறுமையுடைய நிலவரம் கலவரமாக மாறிவிடக்கூடாது, அதுவும் சந்தோஷமாக இருக்கு என்பதற்காக வேண்டித்தான் ஏற்பாட்டாளர்கள் பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறார் என்று சொன்னால் அதற்காக வேண்டி உங்களது பங்களிப்பை நீங்கள் கட்டாயமாக வருகை தந்து செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றான், அமைத்திருக்கின்றான். இது இந்த மாதங்களை அல்லாஹ் எப்போது படைத்தான் என்பதை 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12 ஆகும். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12 ஆகும். ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்ல். அல்லாஹ் வானத்தையும் பூமியும் எப்போது படைத்தானோ அப்போதிருந்து மாதங்கள் 12. மின்ஹா அர்பஅத்து ஹுருமுன். அதில் 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம். 9வது அத்தியாயம் 36வது வசனம். இதில் முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த உலகத்தை படைக்கிற நேரத்திலேயே, வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுதே மாதங்கள் 12, மாதங்கள் 12 என்பதை தீர்மானித்து விட்டான். தீர்மானித்து விட்டு அது 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம். இந்த கண்ணியத்துக்குரிய மாதம் எது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறவில்லை, குர்ஆனில் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு விளக்கு உரையாக இருக்கக்கூடிய நபி மொழி ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்தது ரஜப். அதில் ஒரு வசனத்தை கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். முலர் கிளையுடைய குலத்தாருடைய ரஜபு மாதம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக தொடராக வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்தது ரஜப். இந்த 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். அதாவது ஜாகிலிய காலத்தை பொறுத்தவரை அன்றைய காலத்திலிருந்து இந்த 4 மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம், எந்த பிரச்சனையும் பட மாட்டார்கள், எந்த சண்டையும் பிடிக்க மாட்டார்கள், எந்த குழப்பத்துக்கு ஆளாகாமல் நான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அமைதியாக என்ன செய்வார்கள், அனைத்து நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் அமைக்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். எனவே இந்த 4 மாதங்களை பொறுத்தவரை நமக்கு என்ன முக்கியம் என்று சொன்னால், இந்த 4 மாதங்களில் நிறைவாக அமலை செய்ய வேண்டும். அமல்களை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நிறைய எங்களுக்கு அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அமல்கள் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் அதாவது இந்த துல்ஹஜ் கடைசியில் இருக்கின்றோம். இப்போ துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள், இதில் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும், அமல் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும், நிறைய படித்தும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான், நிறைய நாங்கள் மார்க்கத்தை படிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கு
நிறைவாக அல்லாஹ்வுடைய உதவினால் எல்லோரிடத்திலும் மார்க்கம் இருக்கின்றது, தெளிவு இருக்கின்றது. மார்க்கத்துடைய அமல்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் அலட்சியம் காட்டக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் பார்க்கலாம். படிக்கக்கூடிய அமல்கள், இந்த நேரத்தில் இந்த அமலை செய்யணும், இந்த நேரத்தில் இந்த அமலை செய்யணும், இந்த நேரத்தில் இந்த அமலை செய்யணும், நிறைய எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இன்றைய பயானாக இருந்தாலும் கூட, அல்ல நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை கேட்கக்கூடிய பயானாக இருந்தாலும் கூட, கூடுதலாக நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். நபியை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அந்த மூமின்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் அடிக்கடி படித்த பாடங்களாக இருந்தாலும், கேட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், கேட்ட உபதேசங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பாணிகளில் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. எங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யா இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அடியார்கள் சொல்லக்கூடிய விடயங்களை காது கொடுத்து கேட்டு வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட மக்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் சொர்க்கம் இருக்கு என்று சொல்லி. அல்லாஹ் யாருக்கு சூனத்தை தருவதாக வாக்களிக்கின்றான், யாருக்கு தீர்மானிக்கின்றான்? செய்திகளை கேட்டு படித்து விளங்கி உள்ளத்தில் ஆழமாக பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சூனத்தை சன்மானமாக வாரி வழங்குவதாக வாக்களிக்கிறான் என்று சொன்னால் அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். இன்னும் அன்புக்குரியவர்களே, குத்துபாக்கள் மூலமாக, இப்படியான பயான்கள் மூலமாக, குர்ஆன் ஹதீஸ் அடங்கிய சீடிகள் மூலமாக, சஞ்சிகைகள் மூலமாக, பத்திரிகை மூலமாக மார்க்கத்தை படித்து வரக்கூடிய நாங்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் தான் வெற்றி இருக்குது. அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அமல்கள் மூலமாக தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கபருடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆக்கி தருவான். அந்த அடிப்படையில் இப்போ ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் இந்தந்த அமல்கள் செய்யுங்கள் என்று உங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கும். இப்போ நாங்களாம் நிறைய செஞ்சிருப்போம். காரணம் என்ன? ஏனைய நாட்களில் அந்த அமல் செய்வதை விட அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்த அமலை அல்லாஹ் தஆலா ஜிஹாது செய்வதை விடவும் அல்லது ஜிஹாதுக்கு ஈக்குவலாக சமனாக அந்த நன்மையை வழங்குகின்றான். அதிலும் கூட அரஃபா நோன்பு பிடித்தால் 2 வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கணும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளோ இரக்கமானு பாருங்க. அல்லாஹ் எங்களோடு எவ்வளவு இரக்கமா இருக்கின்றான். ஒரு நோன்புக்கு அல்லாஹ் தஆலா 2 வருடத்துடைய பாவங்களை டோட்டலா மன்னிக்கிறான். ஏன்னா மனிதர்களை பொறுத்தவரை அதிகமாக பாவத்துடைய சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ சில நேரம் எங்களை பேச்சுக்கள் மூலமாக நாங்கள் நல்லதுன்னு நினச்சி பேசிக்கிட்டே இருப்போம், அது பாவமாக பதியப்பட்டு கொண்டே இருக்கும். அவரை பற்றி பேசுவோம், இவரை பற்றி பேசுவோம், அப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம், நல்லது என்று சொல்லுவோம். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அமானிதம். பாவத்தை நாங்கள் பேசுகிறோம். பேசுறது எப்படி பேசுகிறோம்? நல்லது என்ற அடிப்படையில் நல்லெண்ணத்தில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஒரு அமானிதத்தை என்ன செய்யறது? உடைச்சு பேசுறது, இன்னொருட்ட சொல்றது. இது ஒரு பாவம். எங்களை அறியாம பாவம் செய்யணும். இப்படி பார்வையின் மூலமாக, கேள்வியின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, நடவடிக்கை மூலமாக எங்களை அறியாமல் நாளுக்கு நாள் பாவங்கள் கூடிக்கொண்டே போகின்றது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சில அமல்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவத்தை அப்படியே அடிக்கடி அப்படியே மொத்தமாக அழிக்கக்கூடிய நிகழ்ச்சி நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று தான் அரஃபா நோன்பை நீங்கள் பிடிச்சிங்கண்டா 2 வருஷத்துடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா அப்படியே டோட்டலாக மன்னிக்கிறான்டா. இப்போ அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளோ கருணையுடையனாக இருக்கின்றான். அதே போன்று ஒவ்வொரு அமலை எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய அமல் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, அல்லது அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் சொன்னால் கடல் நுரையளவு இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, கடல் நுரையளவு இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாங்கள் செஞ்சு வந்தோம்டா நாங்கள் புனிதர்கள் தான். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு லோஹர தொழு மாரிப தொழுதா வச்சுக்கங்களேன், மாரிப தொழுதுட்டு இஷா, அதுக்கடையில் யார் சரி பாவம் செய்வாங்களா? இப்போ மாரிப தொழுதுட்டு இந்த அமலை செஞ்சால் மன்னிக்கப்பட்டு பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவர் சும்மா தான் இருக்குது, அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ இஷாவுக்கு பிறகு அதே அமலை செய்கிறார். அல்லாஹ் தான் என்ன செய்கின்றான்? பாவத்தை மன்னிக்கிறான. பாவம் இல்லாட்டி என்ன செய்யப்படும்? நன்மையாக எழுதப்படும். அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு இடையில அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியான சுத்தப்படுத்தணும். அல்ல அடியான சுத்தப்படுத்தணும். சில திக்ருகள் மூலமாக, தொழுகைகள் மூலமாக, அமல்கள் மூலமாக. உதாரணத்துக்கு இஷாவை நாங்கள் ஜமாத்தோடு தொழுதும். இஷாவை ஜமாத்தோடு தொழுது ரசூல் என்ன சொன்னாங்க? யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நன்மைன்னு பாருங்க. இப்படி அல்லாஹ் அமல், அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சும்மா அமலை செய்யுங்க அமலை செய்யுங்க அமலை செய்யுங்க எங்கேயுமே சொல்லலை. இந்த அமலுக்கு கூலி, ஆனால் கூலி மறுமையில தான். அந்த சுவையை நீங்க மௌத்தானதுக்கு பிறகு தான் நீங்க சுவைப்பீங்க, அனுபவிப்பீங்க. நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய பிரதிபலிப்பு எப்போ எங்களுக்கு சொன்னால் மௌத்தா போகிற கட்டத்தில் தான் வரும். நல்ல அமலை செஞ்சிருந்தா தானா லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரும். அப்போ தான் எங்களுக்கு விளங்கும் அந்த பெருமதி. எப்போ விளங்கும்? இப்போ அதோடைய பெருமதி விளங்காது. துளு வாங்கன்னா வரமாட்டோம், திக்ரு செய்யுங்கன்னா செய்ய மாட்டோம், ஸலவாத்தை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டோம்,
சொல்லுவோம், நினைச்சா சொல்லுவோம், நினைச்சா தொழுவோம், நினைச்சா ஜமாத்துக்கு வருவோம், நினைச்சா குர்ஆனை ஓதுவோம், நினைச்சா நல்லதுல கலந்து கொள்வோம். இப்படிதான் எங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. மரணமாகக்கூடிய நேரத்தில் அந்த சிந்தனை எங்களுக்கு அப்படியே கண் முன்னால வரும். நல்லது செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா எங்களை நல்ல மாதிரி மௌத்தாக்குவான். அப்ப அதிலிருந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து நல்லதாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், எந்தெந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி எப்படி எந்தெந்த நேரத்தில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் அப்படியே செய்ய வேண்டும், நன்மையை நிறைவாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்களில் முஹர்ரம் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் முஹர்ரம் மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதில் 2 நோன்புகள் பிடிப்பது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒரு சுன்னாவாக, நபி வழியாக எங்களுக்கு தெளிவாக காட்டி தந்திருக்கின்றார்கள். வேறு வித்தியாசமாக அல்லது பிரத்யேகமாக எந்த அமலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தரவில்லை. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் என்பதெல்லாம் கிடையாது. 9வது நாளும் 10வது நாளும் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் நாங்கள் ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம். ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அஃலலு சியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நோன்பில் அதிக சிறப்புக்குரிய நோன்பு எது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமான அல் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். நோன்புகளிலே அதிகமான சிறப்புக்கு எது இருக்குன்னு சொன்னால் முதலாவது ரமலான். ரமலானில் பிடிக்கக்கூடிய நோன்பு தான் முதலிடம். அல்லாஹ் தஆலா சூனத்தை சன்மானமாக வழங்குவதாக குர்ஆன் மூலமாக ஹதீஸின் மூலமாக எங்களை வாக்களிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அதற்கு அடுத்ததாக அதிக சிறப்புக்குரிய அமல் எது என்று சொன்னால் நோன்பு என்ற அடிப்படையில் அமல் எது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். அதே ஹதீஸை தொடர்ந்து சொல்கின்றார்கள், வஃபலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தொழுகைகளில் அதிக சிறப்புக்குரிய தொழுகை எது என்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை. முஸ்லிமில் 1163வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஃபர்லான நோன்பு என்று சொன்னால் ரமலான் நோன்பு, அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 6 நோன்பு இருக்குது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது. மாதத்தில் 13, 14, 15 பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது. நபியர்கள் காட்டி தந்த அந்த நோன்பு இருக்கின்றது. அதே போன்று அரஃபா நோன்பு இருக்கின்றது. அதே போன்று முஹர்ரம் நோன்பு. இந்த நோன்புகளை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நபியவர்கள் அனுமதித்த சுன்னாவாக காட்டி தந்த நோன்புகளில் முதல் இடம் எதுக்குன்னு சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் பிடிக்கக்கூடிய நோன்பு என்பதைத்தான் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. இந்த நோன்பை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுயில அன் ஸௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூரா நாளன்று நோன்பு பிடிப்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது. ஆஷூரா நாள் என்றால் ஆஷூரா 10வது நாள், முஹர்ரம் மாதம் 10வது நாளன்று நோன்பு பிடிப்பதை பற்றி நபியரிடத்தில் கேட்கப்பட்டது. ஃபகால யுகஃபிரு ஸனத்தல் மாலியா, முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு பிடித்தான் முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் டோட்டலா மன்னிக்கின்றான் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1162வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். அல்ல இவ்வளவு நன்மை தானா பாருங்க. உதாரணத்துக்கு அரஃபா நோன்பு பிடிச்ச 2 வருஷத்தை பாவத்தை மன்னிச்சிட்டான். அப்போ 1 வருஷம் முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம். இப்போ அரஃபா நோன்பு பிடிச்சி இன்னும் 1 மாதமும் கூட வரல. முஹர்ரம் மாதம் வந்து 10வது, அதாவது 9வது 10வது நோன்பு பிடிக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாதம் நெருங்குது. அதுக்கடையில் அல்லாஹ் என்ன செய்யறானா, இன்னொரு 1 வருஷத்துடைய பாவத்தை அப்படியே மன்னிக்கிறான். எவ்வளவு அடிக்கடி பாவத்தை மன்னிக்கிறான் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் பாவம் கூடையா நன்மை கூடையா என்று சொன்னால் நன்மை தான் கூட. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நன்மை கூடையா பாவங்கள் பாவண்ட செஞ்சா அவ்வளோதான் பாவம், ஒரு சின்ன அவ்வளோதான் பாவம். நன்மைக்கு அப்படி இல்லை, செஞ்சா மலை போல வரும், வருடக்கணக்கான பாவங்கள் மன்னிக்கப்படும், இவ்வளோ பாவம் மன்னிக்கப்படும், அவ்வளோ தரப்படும். யோசிச்சு பாருங்க, கூட்டி பார்த்தா டோட்டலா என் கூடுதலாக இருக்கின்றது நன்மை தான். ஆனால் நாங்கள் அலட்சியமாக இருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் கவனீனமாக இருக்கின்றோம், நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் அதில் காட்டுவோம் என்று சொன்னால் அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அதுதான் மனசுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை தரும். இந்த அமல்கள் தான், அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் தான் உலகத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக நினைவுபடுத்துகின்றான். எனவே முஹர்ரம் மாதத்துடைய அந்த ஆஷ்ராவுடைய நோன்பை பிடித்தால் முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த நோன்பை பொறுத்தவரை நபியவர்கள் காலத்துக்கு முன்னாலிருந்து இந்த நோன்பு பிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நோன்பை பொறுத்தவரை ஆரம்ப காலத்து யூதர்கள், பனி இஸ்ராயல்கள் ஆரம்பத்தில் நம்ம பிடிச்சிட்டு வராங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குறைஷிகள் பிடிச்சிட்டு வராங்க. ஹதீஸில் தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா
அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன குரைஷன், நிச்சயமாக அந்த குறைஷிகள் கானத்து தசூமு யௌம ஆஷூரா ஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகள் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடித்து வந்தார்கள். சும்மா அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸியாமிஹி, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அந்த நோன்பை பிடிப்பதற்கு ஏவினார்கள். தெளிவாக அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அப்ப குறைஷிகளும் ஜாஹிலியா காலத்தில் என்ன செய்யறாங்க, இந்த ஆஷூராவுடைய நோன்பை அப்படியே பிடிச்சிட்டே வராங்க. சும்மா அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸியாமிஹி, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நோன்பை பிடிக்கும்படி மக்களுக்கு ஏவுகின்றார்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் ஃபுரில ரமலான், ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால், ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பை, முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய நோன்பை பிடிங்கள் சொல்லுகின்றார்கள். பிறகு சொல்லுகின்றார்கள், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷாஅ ஃபல் இஸ்முஹு வ மன் ஷாஅ அஃப்தரஹு, யார் விருப்பமோ அவர் அந்த நோன்பை பிடிக்கலாம், யார் விட நாடுகின்றாரோ அவர் விட்டுவிடலாம் என்ற செய்தியை புகாரியில் 1893 ஹதீஸ் இலக்கத்திலும் 2002 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிமில் 1130 ஹதீஸ் இலக்கத்திலும் பார்க்கலாம். இதில் முக்கியமான செய்தி என்ன, அன்றைய காலத்திலிருந்தே இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நோன்புக்கு ஜாஹிலியா காலத்திலிருந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வழியில் நாங்கள் பார்க்கலாம். 14 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் பிடிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், சஹாபாக்களுக்கு ஏவுறாங்க. பிறகு என்றைக்கு ஃபர்லான நோன்பு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அப்ப ஆரம்பத்தில் ஃபர்லான் நோன்பு கடமையாக்கப்படலை. ஃபர்லான நோன்பு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கின்றார்கள், இதை நீங்க என்ன செய்யலாம், சுன்னத் என்ற அடிப்படையில் நீங்க பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சலுகையை தருகின்றார்கள். இப்ப ஆரம்பத்தில் இந்த ஆஷூரா நோன்பு தான் கடமையான நோன்பாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த ஆஷூரா நோன்பு தான் கடமையான நோன்பாக இருந்தது என்ற செய்தியையும் ஹதீஸ் கிரந்தங்கள்ல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தா அங்க யூதர்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த மக்கால இருக்கிற நேரத்தில் குறைஷிகள் நோன்பு பிடிச்சாங்க ஜாஹிலியா காலத்தில். இப்ப மதீனாவுக்கு வந்தவரை பார்த்தா யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. அதே நோன்பை முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் என்ற ஆஷூரா நோன்பு பிடிக்கிறாங்க. கேட்கப்படும், நீங்க ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க? அவங்க அதற்கு யூதர்கள் என்ன சொல்றாங்க, எங்கட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நைல் என்று சொல்லக்கூடிய கடலில் இருந்து காப்பாற்றினான். ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து, அட்டூழியத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், காப்பாற்றினான். அந்த நாளை நாங்கள் நல்ல நாளாக என்ன செய்கின்றோம், கொண்டாடுகின்றோம், நோன்பு பிடித்து அதை நாங்கள் மகிழ்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸில் பார்க்கலாம். புகாரியில் 2004 ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கின்றார்கள், அதற்கு உங்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து, லஇன் பக்கியத் இலா காபிலின், எதிர்வரக்கூடிய ஆண்டில் நான் இருப்பேன் என்று சொன்னால் லஅஸூமன்ன தாசியா, 9வது நாளை நான் நோன்பு பிடிப்பேன் என்ற செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1134 ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். இப்ப முதலாவது ஒரு நோன்பு தான் பிடிச்சிட்டு வராங்க. ஆஷூரா என்ற அடிப்படையில் 10வது தினத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே வராங்க. யூதர்கள் அன்று பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம், இந்த யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், இந்த யூதர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும். அதனால எதிர்வரக்கூடிய ஆண்டில் என்ன செய்யுங்க, அதிலிருந்து 9வது நோன்பையும் 10வது நோன்பை நீங்கள் என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்ற செய்தியை இந்த முஹர்ரம் மாதம் நோன்பு சம்பந்தமாக சுருக்கமான தகவல்களை இந்த இப்படியான ஹதீஸின் மூலமாக நாங்கள் காணலாம். அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய மாதம், ஏனைய மாதங்களுக்கு அல்லாஹ்வுடைய மாதம் பேர் இல்லை, ஷஹருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெயர் பெற்ற அழைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்றோம். அப்ப அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்ப நோன்பு பிடிப்பதன் மூலமாக 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நபியவர்கள் உத்தரவாதம் தந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய அம்சத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது. அதாவது இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் சில உலமாக்கள், மௌலவிமார்கள் குத்துபாக்களில், சில பயான்களில் முஹர்ரம் விசேட நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் நிறைய செய்திகளை கதைகளாக, கட்டுக்கதைகளாக பேசுவார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் வாழ்க்கையில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 அம்சம் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் தான்.
நீங்கள் அடிக்கடி சொல்ல கேட்பீர்கள். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொன்னால் ஹதீஸ். இந்த ரெண்டு தான் வாழ்க்கை, மார்க்கம். இதுக்கு அப்பாற்பட்டது மார்க்கம் கிடையாது. கருத்துக்களோ அல்லது கதைகளோ எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் மார்க்கம் இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றப்பட்டான் என்பது ஹதீஸில் உறுதி செய்யப்பட்டது. நபி அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே நேரம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே வாசிப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்றுதான் ஒன்று சேர்ந்தார்கள். பிரிக்கப்பட்டவர்கள் அந்த 10வது நாள் தான் ஒன்று சேர்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஜூதி மலையில் ஒதுங்க வைத்தது அந்த நாள் தான். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் குடும்பமும் சேர்ந்தது அந்த நாள்ல தான். இப்படி பெரிய ஒரு பட்டியலே வாசிப்பாங்க. இது மார்க்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை மார்க்கமா யாரும் பேசக்கூடாது. அது யார் பேசினாலும் பயங்கரமான தண்டனை. அல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். நான் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னதாக இவர் சொல்லுகின்றாரோ அவர் ஒதுங்குமிட நரகம். நல்லது தானே, சொன்ன நல்லது தானே, அப்படிதான் பேசுறது. இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, செஞ்சா நல்லது தானேங்க, சொன்னா நல்லது தானே, செய்வோமே, அழகாத்தானே இருக்குது, அரபு வாசகம் தானே, அழகான பொருள் தானே, செய்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அதிகமான மக்கள் தெரியாதனமாக செய்யக்கூடிய பல அமல்களை செயல்களை அமல் என்ற அடிப்படையில் செய்யக்கூடியதை நாங்கள் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதவர்கள் காட்டித் தரவில்லையா, சொல்லித் தரவில்லையா, செய்யக்கூடியவர்கள் நரகத்துக்கு தூக்கி வீசப்படுவார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கக்கூடிய கடுமையான ஒரு நபிமொழி. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபவரத்துன். நான் சொல்லாத ஒன்றை அவர் சொல்லுகின்றாரோ அது அவரின் பக்கமே தூக்கி வீசப்படும், திருப்பி அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறையை காட்டி தரவில்லைன்னு சொன்னால் அது அவரின் பக்கமே என்ன செய்யப்படும், தூக்கி திருப்பி வீசப்படும். ஒரு அமலை நாங்கள் மாற்றியும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டித்தராத அல்லது காட்டி தந்த அமலாக இருந்தாலும் கூட மாற்றி செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அதாவது 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஒரு விடயத்தை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அதை மாற்றி அமைப்பதற்கு மூமினான ஆணுக்கும் அதிகாரம் கிடையாது, மூமினான பெண்ணுக்கும் அதிகாரம் கிடையாது. வமை ஐஸல்லாஹு வ ரசூலுஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ ஃபக்கது வல்ல வலாலன் முபீனா, தெளிவான வழிகேடர்கள் என்ற செய்தியை படைத்த இறைவன் 33வது அத்தியாயம் சூரா அஹ்ஸாபில் 36வது வசனத்தில் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். எனவே உபதேசம் செய்யக்கூடியவர்கள் மிகவும் நிதானத்தோடு, நாம் பேசக்கூடியது மெம்பரிலிருந்து பேசுகின்றோம், நாங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றோம், எதை மக்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் மார்க்கம் கிடையாது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதை குர்ஆன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும், அல்லது ஹதீஸ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த ஹதீஸும் சரியானதா பிழையா என்பதை ஹதீஸ்களை இமாம்களால் உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை உலமாக்களுக்கு தெரியும், மௌலவிகளுக்கு தெரியும். படித்து விட்டுத்தான் மௌலவிகளாக வந்திருக்கின்றார்களாகவே பேசக்கூடியவர்கள் நிதானமாக பேச வேண்டும். இப்படி இல்லாத செய்திகளை கதைகளாக சொல்வதற்கு அழகாக இருக்குன்னு பேசுவோம் என்று சொன்னால் அதுவே அவர்களை நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை இருக்கக்கூடிய நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று இன்னொரு செய்தியை சொல்வார்கள், 10 நோன்பு பிடிக்கலாமான்னு கேட்பான். முஹர்ரம் மாதம் 10 நோன்பு பிடிக்கலாமா, பிடிச்சா நன்மை தானே. நான் ஆரம்பத்தில் சொன்ன போல நோன்பு பிடிச்சா நன்மை தான். நோன்பு அடிப்படையில் இருக்குது, ஃபர்லா நோன்பும் இருக்குது, சுன்னத்தா நோன்பு இருக்குது. பிடிச்சா நல்லது தானே, 10 நோன்பு பிடிக்கலாமான்னு சொன்னால் இஸ்லாம் காட்டி தரல, இஸ்லாம் அப்படி ஒரு வழி எங்களுக்கு சொல்லித்தரல. சொல்லித்தந்தா நாங்களும் பிடிக்கலாம் என்று ஆழமாக உறுதியாக சொல்வோம். ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், மார்க்கென்று வார நேரத்தில் குர்ஆன் சொன்னா அல்லது ஹதீஸ் சொன்னா முதலாவது எடுத்து நடக்கக்கூடியவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம். ஆகவே இல்லாத ஒன்றை செய்யறதுல வெறுக்கிறதுல முதலாவது ஆளா நாங்களாகத்தான் இருப்போம். சொன்னதை செய்யறதை நாங்களாகத்தான் இருப்போம். வெறுத்ததை ஒதுக்குனதை செய்யக்கூடாது என்று சொன்னதில் பிடிவாதம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருப்போம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படித்தான் வழிகாட்டுறாங்க, அப்படித்தான் சஹாபாக்களை வளர்த்தெடுக்கின்றார்கள். எதை நான் உங்களுக்கு ஏவுகின்றேனோ அதை நீங்கள் செய்யுங்கள், எப்படி செய்கின்றேனோ அப்படி நீங்கள் செய்யுங்கள், எப்படி நான் சொன்னேனோ அப்படி நீங்கள் வழிநடமுறை நடத்துங்கள். இப்படித்தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயிற்சி கொடுத்து அந்த சமுதாயத்தை சிறந்த உன்னத சமுதாயமாக மாற்றக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். எனவே 10 நோன்பு பிடிப்பது என்பது ஹதீஸ்ல கிடையாது. இதை யார் பிடிப்பாங்க, ஷியாக்கள் பிடிப்பாங்க. ஷியாக்களை பொறுத்தவரை 10 நோன்பு பிடிப்பாங்க. நாங்கள் பார்க்கலாம் 10வது நாளில் நிறைய அநியாயம் நான் சொல்ல இருக்கிறேன்.
அவர்கள் தான் என்ன செய்வார்கள், 10 நோன்பு பிடிப்பார்கள். எங்களுக்கு நபி அவர்கள் 2 நோன்பை எங்களுக்கு நபி அதாவது சுன்னாவாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். அது அல்லாமல் அந்த 10 நாட்களுக்குள் திங்கட்கிழமை நாள் வருது அல்லது வியாழக்கிழமை நாள் வருது என்றால் பிடிக்கலாம். ஏன்னா திங்கள் வளமையாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் நோன்பு பிடிப்பதற்கு. அதே போன்று வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பதற்கு நபியர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை என்ன செய்யலாம், அந்த 10 நாட்களுக்குள் வரக்கூடிய திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கலாம். அது முஹர்ரம் மாதத்தை நான் கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய மாதம், திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்போம் என்று அந்த நாளில் நோன்பு பிடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது இல்லாமல் பிடிச்ச நன்மைதான பிடிச்ச நன்மை நாங்கள் எல்லாரும் செய்கிறாங்களே, எல்லாரும் நடைமுறைப்படுத்துறாங்களே, இன்றைக்கு எங்களோட சமுதாயத்துக்கு பெரிய முசிபத்து அதுதான். எல்லாரும் செய்கிறாங்களே, எல்லாரும் நடைமுறைப்படுத்துறாங்களே. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இந்த எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி கடைசியில் பாவத்தை எப்படி சம்பாதிக்கணும் உங்களுக்கு நடைமுறையில் உள்ள ஒரு உதாரணத்தை பாருங்க. இந்த ரமலான் மாசம் கடைசியில லைலத்துல் கத்ர் ஒரு இரவு இருக்குது. இதை எங்களோட சமுதாயம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஒவ்வொரு வயசுல எல்லாரும் இந்த சபையில் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு 20 வயசு, 25 வயசு, 30, 35, 40, 45, 50 இருந்து அப்படியே 80 வரை இருக்குன்னு வச்சு உதாரணத்தை வச்சுக்கலாம். நீ யோசிச்சு பாருங்க, எப்ப சரி இந்த 27ஆம் நாள் அல்லாம வேறொரு நாளை எங்களோட நாட்டில் லைலத்துல் கத்ர் இரவு பிரகடனப்படுத்திக்கிறாங்களா இல்லை? நீங்க யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்கவுங்க யோசிங்க. நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த 27ஆம் நாளை லைலத்துல் கத்ர் இரவு என்று சீல் வைத்திருக்கிறார். இது அல்லாத ஒரு நாளை 25ஆவது நாளை இந்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் 23 இப்படி பிரகடனப்படுத்தினான்னு சொன்னா கிடையாது. இது வந்து நாங்கள் தெளிவாக விளங்கலாம். எல்லாரும் செய்யறாங்க என்பதற்காக வேண்டி ஒரு செய்தி சரியாகிவிடாது. பில ரசூல் என்ன சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10 இருக்கின்றது, அது ஒற்றைப்படை நாட்கள் இருக்கின்றது, தேடுங்கள் 21, 23, 25, 27, 29 5 நாட்களில் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு 10 நாளை ஒதுக்குங்கண்டாங்க. சொல்லிட்டு ரசூல் அதுக்குன்னு தன்னை தியாகத்துக்கு ஆளாக்கினார்கள், அர்ப்பணித்தார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தணும், அவனுடைய வழிமுறை நடைமுறைப்படுத்தணும், இதுக்குத்தான் நாங்கள் எல்லாம் முயற்சின்னு சொன்னா அங்க குழி தோண்டி புதைக்கப்படுதா இல்லையா? இங்கே முக்கியமான விஷயம் என்ன, எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக வேண்டி எல்லா பள்ளியிலும் செய்யறாங்க, இலங்கை முழுவதும் செய்யறாங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அங்க பிழையாகி விடுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க நடக்கிறது என்ன, உலமாக்கள் தான் தலைமை ஏற்று நடைமுறைப்படுத்துறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, எந்த உலமா சரி இது பிழை, இப்படி இருக்கக்கூடாது, கடைசி 10 நாங்கள் முயற்சி செய்யணும், இப்படி ஒரு விசேஷமான அதாவது பட்டியல் போட்டு நாங்கள் அமல் செய்ய தேவையில்லை, கடைசி 10 நாள் நாங்கள் தேடுவோம் யார் சரி சொல்றாங்களா? அப்படியே பேசினால் நடைமுறையில் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன், பேசுறதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இதுக்கு கடுமையான ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் எச்சரிக்கிறாங்க. பேசக்கூடியவர்களுக்காக வேண்டிய ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹ் தஆலா மறுமையில நரகத்தில் வந்து ஒரு அடியான தூக்கி அப்படி வீசுறான் நரகத்துக்குள்ள. அவன் கடுமையான முறையில் வேதனை செய்யப்படுறான். இந்த அளவுக்குண்டா குடல் அப்படியே வெளியே வந்துடுமா, வந்து ஒரு கழுத ஒரு செக்க அப்படியே சுத்தி வருவதை போல இந்த குடல் வெளியே வந்து நரகத்துக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே சுத்தி வருவானாம். கடுமையான வேதனை தாங்க முடியாது. அலறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏனைய பாவிகள் நரகவாசிகள் அந்த நரகத்தில் வெந்து கொண்டுகிட்டு கேட்பாங்களாம், நீயே நரகத்துக்கு வந்தான்னு கேட்பாங்களாம். நீயே வந்தா நல்லதுதானே சொல்லிக்கிட்டு இருந்தா, நீயே வந்தா நான் சொன்னேன் ஆனா செய்யலை, நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் அதை செய்யுங்க இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொன்னேன், நான் நடைமுறைப்படுத்தவில்லை, அதனால அல்லாஹ் தஆலா எனக்கு கடுமையான தண்டனை தந்திருக்கிறான்னு சொல்லி. அதனால பேசுவாங்க, கடைசி 10 இருக்குது, ஒத்தப்பல் நாள் இருக்குது, ஆனா நடைமுறையில் இல்லை. பேசுறாங்க, நடைமுறையில் இல்லை. இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் உள்ள பெரிய நிலைப்பாடு அதுதான். இப்போ நான் என்ன சொல்ல வாரேன் என்றேன், எல்லா பள்ளிகளையும் செய்யறா என்பதற்கான ஹதீஸுக்கு முரண்பட்ட ஒரு செய்தி சரியாக ஆகிவிடாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஹதீஸில் 10 நோன்புண்டு வந்து இல்லை, 2 நோன்பு தான் வந்திருக்கு. சில ஆட்கள் பிடிச்ச நன்மை தானே, அது உலமா சபையிலேருந்து வரும், பிடிச்ச நன்மை தானே பிடிச்சு கொள்ளுங்க. போன வருஷம் இந்த நோன்பு வருஷம்லாம் அரஃபா நோம்புக்கு எப்படி பத்தவா கொடுத்தாங்க, 2 நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. அப்படியே ஹதீஸுக்கு மாற்றமா இல்லையா? நிலைப்பாடு எப்படியும் இருக்கலாம், ஒன்றுண்டா ஒன்று தான், 2டா 2 தான், 3 அப்படித்தான் வரணும். ரசூலை 1 பிடிக்க சொன்னாலும் 1 தான் நாங்க சொல்லணும். நாங்கெல்லாம் உலமாக்கள்லாம் சேர்ந்து முடிவு செய்வதற்காக வேண்டி இஸ்லாத்துல இல்லாதது என்ன செய்யாது, மார்க்கமாக ஆக்கப்படாது. இப்போ 1 தான் பிடிக்கணும். அவங்களையும் சமாளிக்கணும், இவங்களையும் சமாளிக்கணும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும், இவங்களையும் திருப்திப்படுத்தணும். மார்க்கத்தில் திருப்தி என்ன, சத்தியத்தை சொல்லதான் திருப்தி.
ஆக அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் சொன்னால், இந்த 10 நோன்பு என்பது கிடையாது. 10 நோன்பை யார் பிடிப்பான்னு சொன்னால் இந்த ஷியாக்கள் தான் பிடிப்பார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் இன்னும் சில அநாகரிகமான அனாச்சாரங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷியாக்களுடைய நடவடிக்கை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இவர்களை பொறுத்தவரை இந்த முஹர்ரம் மாதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஷியாக்களை பொறுத்தவரை முஹர்ரம் மாதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் கர்பலா என்ற இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை நடக்குது. அதுல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஷியாக்களை பொறுத்தவரை ஆரம்ப நபியவங்க மௌத்தா போன நபியோட காலத்தில் இருந்தே இந்த முனாஃபிக்குங்க சூழ்ச்சி செஞ்சுட்டு வந்தாங்க. நபி அவர்கள் மௌத்தா போனதில் இருந்து என்ன செய்கின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியோட ஆட்சி காலத்தில் இருந்து எப்படி சரி இந்த முனாஃபிக் என்ன செய்கிறார், ஷியாக்களாக மாறி அவர் என்ன செய்கிறார், அப்படியே ஒவ்வொரு தடவையும் ஆட்சியாளர்களை ஏனைய சஹாபாலை குழப்பி தங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கூடுதலான நிலைமைக்கு அவருடைய ஆதிக்கம் வருகின்றது. பிறகு அப்படியே வந்து எப்போட சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சாதகமாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். உண்மை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெரிய அநியாயம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு சென்றவர்கள் அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடுமையான தண்டனை வைத்திருக்கிறான், அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் இதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உமையா ஆட்சியாளருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று தந்திரமாக என்ன செய்கின்றார்கள், இதை பெரிதுபடுத்தி பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றார்கள். உண்மை அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சில விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் பேசலாம், இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்க வேண்டும். யசீத் என்பவர் கொலை செய்தார், அநியாயமானவர் கொலை செய்தார். உண்மையில் யசீத் என்பவருக்கும் இந்த கொலைக்கும் நம்ம படித்த அளவுக்கு தேடின அளவுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு நாட்டு தளபதியாக இருக்கின்றார், கவர்னராக இருக்கின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஏனையவர்களையும் பிடித்து கொண்டு வர என்று ஒரு படை அனுப்பினார். படை சென்ற நேரத்தில் அங்கு வாய்த்தர்க்கம் கைகலப்பு இறுதியில் யுத்தமாக மாறி படை தளபதி என்ன செய்து விடுகின்றார், அவருடைய கட்டளை அடிப்படையில் எல்லோரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். இதுதான் நடந்தது உண்மை. ஆனால் என்ன செய்யப்படுகின்றது, யசீத் அவர்கள் தான் கொலை செய்தார் என்று சொல்லி யசீத் ஒரு சண்டாளன், அதை நானும் படிப்பார். சண்டாளன் யசீத் என்பவன் கொன்றானே இமாம் ஹுசைனை. அவர் சண்டாளனா சண்டாளன் இல்லை என்பது எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தகிஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு தெளிவில்லையா ஒரு விஷயத்துல மௌனமாக இருப்பது ஈமானுக்கு பாதுகாப்பு. தெரிஞ்ச மாதிரி பேசும் சொன்னால் அப்ப மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை நாங்கள் பேசிடுவோம். பேசினா என்ன நடக்குன்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு அபாயகரமாக பாதகமாக அமைந்துவிடும். எனவே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய மகன் யஸீத் அவர் நல்லவர் என்று சில கிதாபில் வரையப்பட்டிருக்கின்றது. அவருடைய எதிரிகள் கெட்டவர் என்று வர்ணித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெளிவாக தெரியாது. நம்ம அறிந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லம் என்று நாங்கள் வழங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹு அஅலம். இருந்தாலும் கூட அது ஒரு பக்கத்தை நாங்கள் வைத்து விட்டாலும் கூட இந்த நிகழ்வை பொறுத்தவரை இவர் என்ன செய்கின்றார்கள், இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளை துக்க நாளாக பிரகடனப்படுத்தி ஊர்வலங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனையை நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் சில செய்திகளை அதாவது ஹதீஸ் என்ற அடிப்படையில் மக்கள் மன்றத்தில் அவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். அது இனம் காட்டப்பட்டிருக்கு. ஹதீஸ்களை இமாம்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இனம் காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான், யார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தில் அழுகின்றாரோ, யார் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தில் அழுகின்றாரோ அவர் மறுமை நாளில் உலுல் அஸ்ம்களான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். யார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாளில் ஒப்பாரி வைத்து அழுகின்றாரோ இந்த 5 உலுல் அஸ்ம்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள். இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஷியாக்கள் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒன்று ஷியாக்களால் கட்டப்பட்டிருக்கும் அல்லது யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும். நீங்க இட்டுக்கட்டப்பட்ட செய்தியுடைய பட்டியலை வாசித்து பாருங்கள், எடுத்து பாருங்கள். ஒன்று ஷியாக்கள் மூலமாக தான் நிறைய இட்டுக்கட்டப்பட்டிருக்கின்றது, 2வது யூதர்கள் மூலமாக. அப்ப இந்த ஷியாக்கள் தனக்கு வாசியான செய்திருக்கின்றார்கள், ஹதீஸை போன்று வாசகத்தை அமைத்து என்ன செய்ய வெளியிட்டு விட்டார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி, யார் ஆஷுரா தினத்தில் அழுகின்றாரோ அவர் மறுமை நாளையில் பூர்ண ஒளியுடையவராக வருவார். அவருக்கு ஒளி அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதையும் செய்தியை இட்டு கட்டி வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை வைத்து வச்சு என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆஷுரா 10வது நாள் எங்கெல்லாம் ஷியாக்கள் நிறைந்திருக்கின்றார்களோ ஊடகங்கள் நாங்கள் நேரடியாக பார்க்கலாம்.
அடுத்த நாள் பார்க்கலாம், காட்சிகளாக பார்க்கலாம். என்ன செய்வார்கள்? ஆண்களும் பெண்களும் கத்திக்கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டு ஓலம் வைத்துக் கொண்டு அழுது கொண்டு அப்படியே போய் வரிசையா போயிட்டே இருப்பாங்க. கூட்டம் கூட்டமா போவார்கள். கத்தி எடுத்து அப்படியே மேலே கீச்சுவாங்க. ரத்தம் அப்படியே ஓடிட்டு இருக்கும். தலையில அடிப்பாங்க, ரத்தம் பீறிட்டு வரும். பிள்ளைகளை கத்தியால வெட்டுவாங்க, கீறுவாங்க. நன்மை என்ற அடிப்படையில் இப்படி செஞ்சா நன்மை என்ற அடிப்படையில் எல்லாம் அப்படி என்ன செய்யறாங்க? கத்திக்கிட்டு கத்தியால கீறி ரத்தத்தை ஓட்டிக்கிட்டு அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு அப்படியே வீதி வீதியாக ஊர்வலம் செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இது இஸ்லாம் காட்டி தரவில்லை. இஸ்லாம் இப்படியான விடயங்களுக்கு வழிவகுக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத, யார் கன்னத்தில் அடித்துக் கொண்டு அழுகின்றாரோ, கன்னத்தில் அடித்து ஒப்பாரி வைக்கின்றாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. வஷக்கல் ஜுயூப, சட்டைகளை கிழித்துக் கொண்டு அழக்கூடியவர்கள் நன்மை சார்ந்தவர்கள் அல்ல. வதஆபி தாவத்தில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்து காலத்து சொற்களை அழைத்து அழைத்து பேசக்கூடியவர்கள், ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற செய்தியை புகாரியில் 1294வது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிமில் 103வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். இங்க என்ன சொல்ல வருகின்றார்கள்? ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. ஹதீஸ் தட புகாரி முஸ்லிம். யார் ஒப்பாரி வச்சு அழுகிறாரோ அவர் நம்மை சார்ந்த ஒரு ஹதீஸை போதும் அவங்க எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்பதற்கு நிறைய செய்தி இருக்கு. ஷியாக்களை பொறுத்தவரை ஆயிஷா நாயே விபச்சாரி என்று அப்படியே அப்பட்டமா சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்க போய் கேட்டாலும் ஆயிஷா நாய் விபச்சாரின்னு சொல்லுவாங்க. எங்களை தாய் அல்ல சொல்லுகின்றார், உம்மஹாத்துல் மூமினீன், எங்களுக்கெல்லாம் தாயாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த அவர்களை இந்த ஷியாக்கள் சொல்வார்கள் விபச்சாரி. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை சொல்வார்கள் மோசடிக்காரர்கள். இவர்கள் எல்லாம் அலிரலியல்லாஹுக்கு பதவியை கொடுக்காமல் மோசடி செய்து அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அதனால தான் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு உமர், அபூபக்கர் எல்லாம் பேர் வைப்பாங்க. ஷியாக்களுடைய வீடுகளில் நாய் வளர்க்கிறார்கள். அப்படி கேவலமாக மதிக்க வேண்டிய சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு எங்களை அறியாம ஒவ்வொரு ஊர்களை ஊர்விக்கிட்டு வாராங்க. இன்றைக்கு சில பவர்களை வச்சுக்கிட்டு அதிகாரிகளை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களிலும் ஷியாக்களுடைய விதைகளை மெதுவாக மெதுவாக விதைக்கக்கூடிய நிலைப்பாட்டுகளை நாங்கள் அதிகமாக கண்டு வருகின்றோம். அதிகமானால் எந்தெந்த ஊர்களில் ஷியாக்கள் இருக்கிறாங்களோ அங்கே ரத்தக்கள் தான் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் எடுத்து பாருங்க, ஈரான் எடுத்து பாருங்க, சிரியாவை எடுத்து பாருங்க. இப்படி எங்கெங்க நிறைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரே பொம்ஸ் வெடிக்கிறது, மாறி மாறி வச்சுக்கிட்டு இவர் 50 பேர் கொலை செய்யறது, இவர் 50 பேர் கொலை செய்யறது, ரத்தத்தை ஓட்டுறது, இதே நடந்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தில் ஃபிக்ஹ் ரீதியாக சில பிரச்சனைகள், கருத்து முரண்பாடு இருக்கும். அது மறுமை வரை உலகம் அழிகின்ற இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு பக்கத்தில் நாங்கள் வச்சுக்கிட்டு அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அவர்கள் பழி வாங்கக்கூடிய வெறியோடு அலைந்து கொண்டிருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த செயலை இஸ்லாம் செய்யக்கூடாது தடுக்குது. நாங்களாக இருந்தாங்க இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்குள்ள இருந்தாங்க கூட. ஏன்னா இன்னொரு ஹதீஸ் வருது, 2 விடயம் இருக்குது. இந்த 2 விடயத்தை யார் செய்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். ஒன்று என்ன? அந்நஸபித்தான் அத்தானுபின் நஸபி, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், வம்சத்தை குறை சொல்லுவது. அத்தானுபின் நஸபி, பரம்பரையை குத்தி காட்டி பேசுறது. ஒருத்தருடைய பரம்பரையை குத்தி காட்டி என்ன செய்யறது? கேலி செஞ்சு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி என்ன செய்யறது? இழிவாக பேசுறது. அப்படி பேசினால் அவர் இஸ்லாத்தை வெளியே போயிட்டார். 2வது சொன்னார்கள், நியாஹத்து அலல் மையத்தி, மையத்தின் மீது ஒப்பாரி வைத்து அழுவது. ஒரு வீட்டில் ஜனாசா வந்து புள்ள மௌத்தா போயிருச்சு, உம்மா மௌத்தா போயிட்டான், வாப்பா மௌத்தா போயிட்டான், கணவன் மௌத்தா போயிட்டார், மனைவி மௌத்தா போயிட்டாங்க, விருப்பத்துக்கு ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு. ஜாஹிலிய காலம் சொல்ல சொல்லி ஒப்பாரி வச்சு அழுகிறது. எல்லாரும் அதாவது கத்தி கத்தி அழுகிறது. இதை இஸ்லாம் தடை செய்து. அப்படி அழுதால் இஸ்லாத்தை வெளியேறி விட்டார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். எனவே அது இருக்கக்கூடாது, எங்களுக்கும் இருக்கக்கூடாது. யார் மௌத்தா போனாலும் சரி கவலையை கண்ணீராக வெளியிடலாம், அல்லாஹ் அனுமதிக்கின்றார்கள். கவலையை கண்ணீராக வெளியிடலாமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது? துக்கம் என்ற அடிப்படையில், கவலை என்ற அடிப்படையில், அன்புக்குரியவர் என்ற அடிப்படையில் கத்தி ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து சட்டைகளை கிழித்துக் கொண்டு அழக்கூடாது. அழுதால் இஸ்லாத்தை வெளியேறிவிட்டார். அப்ப இதெல்லாம் அவங்க பகிரங்கமாக செய்கின்றார்கள். இந்த நாளில் அப்படியெல்லாம் கிடையாது. துக்க நாள் என்பது கிடையாது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அது இன்னொரு விஷயம். அந்த துக்க நாள் என்பது வரதுக்கு முன்னால இந்த முஹர்ரம் மாதம் வந்த உடனே முதல் மாதம் பிறந்துருச்சு, முஹர்ரம் மாதம் வந்துருச்சு, புது வருஷம் பிறந்துருச்சு, எல்லாம் SMS வரும், புத்தாண்டு வாழ்த்துக்கள், முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்படிலாம் கிடையாது, இஸ்லாத்தை கிடையாது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று SMS அனுப்புறது, வாழ்த்து தெரிவிக்கிறது, டெலிஃபோன் எடுத்து பேசுறது எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை 2 தினங்களை கொண்டாடுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு அனுமதித்திருக்கின்றது. ஒன்று நோன்பு பெருநாள், 2வது ஹஜ் பெருநாள்.
இந்த 2 நாட்கள் என்ன செய்யலாம்? விசேஷ தினங்களாக கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் சந்தோஷமாக கழிக்கலாம். இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகள், காட்சிகள் கண்டு ரசிக்கலாம், பார்க்கலாம், செல்லலாம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றது. இது அல்லாமல் சில கலண்டர்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எத்தனையோ கந்தூரிகள், எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ விசேஷங்கள், எத்தனையோ கொண்டாட்டங்கள். இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தரவில்லை. இந்த முஹர்ரம் மாதம் வந்தாலும் கூட முஹர்ரம் மாதம் எப்படி சொல்லப்படுகின்றது? அதாவது முஹர்ரம் மாதத்துடைய விசேஷ விழா, விசேஷ கொண்டாட்டம், விசேஷ போட்டி அப்படிலாம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த 2 நாள்ல நோன்பு பிடிக்கிறது மட்டும்தான் இருக்கிறது தவிர இந்த SMS அனுப்புறதெல்லாம் கட்டாயமா இஸ்லாத்தில் இல்லை என்பதை, வாழ்த்து தெரிவிப்பதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆக இந்த துக்க தினத்தை பொறுத்தவரை துக்க தினத்தை கொண்டாடணும்னு சொன்னால் அல்லது பிரகடனப்படுத்தணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் பிரகடனப்படுத்தி இருக்கணும். ஏண்டா ஒரு முறை கஅபாவில் அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கப்பாபின் அரசர்கள் எல்லாம் வராங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய நபி தானே, எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. ஒரு பக்கம் பசி பட்டினி தாங்க முடியாம இருக்கிறோம், இன்னொரு பக்கம் எதிரிகளுடைய தொல்லை எங்களுக்கு தாங்க முடியல. யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழரே, உங்களுக்கு முன்னால் வந்தவர்களால் அனுபவித்த கஷ்டங்கள், சோதனைகள்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்களா என்று ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபி பிடிக்கப்பட்டார், உண்மையை சொல்லுகின்றார், சத்தியத்தை சொல்லுகின்றார் என்பதற்காக வேண்டி பிடிக்கப்பட்டார். பிடிக்கப்பட்டு குடியை தோண்டி இறக்கி உயிரோடு ரம்பத்தால் அறுத்து வீசினார்கள். இந்த சோதனை நீங்க அனுபவிச்சிட்டீங்களா என்று சொல்லி சில செய்தி ஆறுத வார்த்தையை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். சூரா யாசின் எடுத்து பாருங்க, அடிச்சே கொள்றாங்க. சத்தியத்தை உண்மையை சொன்னதுக்காக வேண்டி அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்று 3 நபிமார்கள் என்ன செய்யறாங்க? ஒரு ஓடி வாராரு, வந்து சொல்ற அடிக்காதீங்கப்பா, உண்மையை சொல்லக்கூடிய ஏன் போய் அடிக்கிறீங்க? அவரையும் போட்டு அடிச்சு கொலை செய்யறாங்க. துக்க தினத்தை கொண்டாடிக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் முன்னால் வந்த நல்லவர்கள், நபிமார்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள் துக்க தினம் பிரகடனப்படுத்துவோம், சரி அதை விட்டுருவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சமகாலத்தில் வாராங்க, தடுக்க முடியாத சக்தி இல்ல, பலம் இல்ல. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்படுகின்றார்கள். கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 ஒட்டகத்தில் கட்டப்பட்டு கிழித்து உயிரோடு துடிக்க துடிக்க கொலை செய்கின்றார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அநியாயமானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். எத்தனை சஹாபாக்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். துக்க தினமாக ரசூலுல்லாஹ் பிரகடனப்படுத்தினாங்களா? இன்னைக்கு சுமையாவுடைய, யாசிருடைய தினமாக நாங்கள் துக்க தினமாக இருப்போம். இன்று ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய துக்க தினமாக இருப்போம். இன்று இன்னாருடைய செய்தார்களா? கிடையாது. அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்ல. துக்கமே கவலை அவர்களுக்காக நாங்கள் துஆ கேட்கலாம். எங்களுடைய யார் சரி முக்கியமான மௌத்தா போயிட்டாரா, கஷ்டப்பட்டாரா, அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்டாரா, துஆ கேட்கலாம், கவலைப்படலாம். ஆனால் பிரகடனப்படுத்தி அதுக்குன்னு ஒரு ஊர்வலம், அதுக்குன்னு சில பிரச்சனைகள், அதுக்குன்னு சில விஷயங்களை கொண்டு வரும் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் இதுதான் இருக்கின்றது. இது அல்லாமல் யார் எதை செய்தாலும் அது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது ஹதீஸில் இருக்கும். இஸ்லாத்தில் இருக்கும் என்று சொன்ன ஒன்று குர்ஆன்ல இருக்கும், அது ஹதீஸில் இருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் இல்லாத எவ்வளவு பெரிய ஒரு அறிஞர் செய்தாலும் சரி அது பிழை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது. எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு மனிதனோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இரக்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நிறைய சான்றுகளை பார்க்கலாம். ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம், லா தசுபுர் ரீஹ, திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், காற்றை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க இஸ்லாமா இருக்கும். காற்று நாங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று, அந்த காற்று ஏசக்கூடாது. இன்றைக்கு மென்மையாக வீசி கொண்டிருக்கும். இல்லாட்டி காற்று இல்லைன்னு சொன்னால் ஒரே புழுக்கமாக இருக்கும். என்னடா காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே என்ன செய்ய மக்கள் சடவேறிடுது. காற்று கொஞ்சம் இதமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், கொஞ்சம் காற்று கொஞ்சம் என்னடா காற்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு காற்று அப்படியே கொஞ்சம் நொந்து கொள்றது. காற்று கொஞ்சம் கூடிருச்சுன்னு சொன்னால், அது புயல் காற்று வந்துருச்சுன்னு சொன்னால், சனியை முடிஞ்ச காற்றுனால வீட்டு கூரையெல்லாம் பறந்து போயிருச்சு, இத்தனை வீடு உடஞ்சிருச்சு, இத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க, இத்தனை மரம் விழுந்து வாகனம் சேதம், பேசப்படியிலே பார்க்குறோம். அல்லாஹ் என்ன சொன்னா, நான் தான் காற்றா இருக்கிறேன், ஏசாதீங்க. காற்று கூட நாங்கள் ஏசக்கூடாது. அப்போ மனிதனை ஏச முடியுமா? மனிதனை நாங்கள் தவறாக சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதே போல சொல்லி தசுப்பு தீக்க, கோழியை நீங்க சேவலை ஏசாதீங்க. சில சொல்றாங்க சேவலை ஏசாதீர்கள், அது உங்களை தொழுகைக்காண்டி எழுப்பும். அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் கோழி வளர்க்கக்கூடிய வீடுகளை பார்க்கலாம். கால நேரத்தில் சொல்றாங்க, அதாவது யூக்லிலி சலாத்தி, தொழுகைக்கு எழுப்பும்ன்றான். அதிகால நேரத்தில் என்ன செய்யும்? சேவல் கூவும். இந்த கோழி கூவுவாங்க. கோழி எப்பயும் கூவாது, அது நடைமுறையில் அப்படி வந்துருச்சு. கோழி கூற நேரம் சொல்லுவாங்க, சேவல் தான் கூவும். அப்ப சேவல் என்ன செய்யும்? அதிகால நேரத்தில் கூவும். அந்த தொழுகை நேரம், அது அந்த அதிகாலம் வந்துருச்சுன்னா அதுக்கு தானா முழிப்பு வந்துடும், கூவும். சில வீடுகளில் என்ன செய்வாங்க? கூற நேரத்தில் சனியம் முடிச்ச கோழி தூங்க விடுது, சேவல் தூங்க விடுது இல்லையே,
ஒரே கத்திக்கிட்டே இருக்குது, ஒரே கூவிக்கிட்டே இருக்குது. சேவலை ஏசாதீங்க. இப்போ சேவலை கூட ஏசக்கூடாது. ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் கூட இரக்கமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அதற்கு இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். இப்போ யாரையும் ஏசக்கூடாது, யாரையும் இப்படி துன்புறுத்தக்கூடாது, யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சகோதரர் ரசூல் ஆக்கி வைக்கிறாங்க. ஒரு நாள் சந்திக்க வராங்க. ஒரு நீண்ட சம்பவம். கடைசியில் அவருக்கு உபதேசம் செய்கிறார். இந்த நீண்ட சம்பவத்தில் கடைசியாக, தோழரே, நீங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, எல்லாம் நீங்க பேணணும் என்று உபதேசிக்கிறார். இல்லை, அவருக்கு திருப்தி இல்லை. ரசூலாட்ட ஓடுறார். யார் சொல்லலாம், நேற்று நோன்பு பிடிச்சிருந்தேன், நோன்பை விட வச்சாரு, இரவு நின்று முழுவதும் தொழுவேன், இரவு முழுவதும் நின்று வணங்குவேன், அதையும் இல்லாமாக்குனாரு. கடைசியில் இப்படி சொன்னாரு. சதக்க சல்மான். சல்மான் சொன்னது சரிதான். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னது சரிதான் ரசூலை உறுதிப்படுத்துறாங்க. அவரை நோன்பை விட வச்சாரா, இரவு முழுவதும் நின்று தொழுவை விட வச்சாரா, அவரை கூப்பிட்டு ஏச நீங்க செய்யறது பிள்ளைன்னு சூசகமாக சொன்னார். அவர் சொன்னது சரிதான். அப்ப நீங்க சொன்னது நீங்க செய்யறது பிள்ளைன்னு வழங்கிடலாம். அவர் சொன்னது சரிண்டா, நீங்க செய்யறது பிள்ளைத்தான். அப்ப இதுல முக்கிய விஷயம் சொன்னா, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அப்ப இந்த கண்ணை நாங்க பாதுகாக்க எங்களோட பொறுப்பு, இந்த உடம்பை பாதுகாக்க எங்களோட பொறுப்பு. நாங்க இந்த உடம்புக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா சோமிலாம உடனே மருந்து எடுக்கணும், அதுக்கான சிகிச்சை செய்யணும், ஆரோக்கியம் வச்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஓடி ஆடி நடந்து வேலை செய்ய முடியும், ஓடி ஆடி அமல்களை செய்ய முடியும், திருப்திகரமாக நாங்கள் உழைக்க முடியும். இந்த உடம்பு சோர்ந்து விட்டது என்று சொன்னால், படுத்து விட்டோம் என்று சொன்னால், நோயில் படுத்து விட்டோம் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்லாம் உடம்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, கண்ணியமான வளர்ச்சி கொள்ளுங்க. அப்போ உடம்புல கீறி ரத்தத்தை வெளியாற்றும் சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிப்பது நபி வழி. அந்த நோன்பை பிடித்தால் அல்லாஹ் முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இதுதான் அந்த மாதத்தில் காட்டித்தரப்பட்ட, அதாவது வளமையான அமல்களை விட விசேட அமல்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு ஏனைய நாட்களில் வளமையாக செய்து வரக்கூடிய அமல்களை நிறைவாக செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளணும். பொதுவாக எல்லா நாட்களும் அப்படி அமைச்சுக்கொள்ளணும். விசேஷ தினங்களில் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்ய வேண்டும், நிறைவாக அமலை செய்து கொள்ள வேண்டும். அதே போல அமலுடைய எத்தனைகள் கூட ஆர்வம் காட்டணும். இன்னைக்கு நிறைய இடங்கள் நாங்கள் பார்க்குறோம், வாத பிரதிவாதங்கள் தான் நிறைய போயிட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கு மத்தியில் அது சரியா, இது பிள்ளையா, இது சரியா, அது பிள்ளையா, அது ஒரு பக்கம் அருமைவர அது இருந்துகிட்டு தான் இருக்கும். எந்த மார்க்க பிரச்சனையாக இருந்தாலும் அது போய்கிட்டே இருக்கும், அது வரைக்கும் போயிட்டே இருக்கட்டும். ஆனால் அமலுடைய அந்தந்த நேரத்தை அமல், ஏன்னா அதனை கூட தலை போட்டோன்னு சொன்னால் அந்த சிந்தனை வந்து அவரை தோக்கடிக்கணும், அவர் இல்லாமாக்கணும், அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம், தக்பீருக்கு சொன்னாலும் அந்த சிந்தனை தான் வரும். அமல் செய்ய மாட்டோம், அவர் எப்படியாச்சும் வெத்தணும், அவர் எப்படியாச்சும் பழி வாங்கணும், அவர் எப்படியாச்சும் பதில் கொடுக்கணும், இப்படியே தான் போட்டியே வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பக்கம் அதை விட்டுட்டு என்ன செய்யுங்க, மறுமைக்காக எது எங்களுக்கு பயன் தருமோ அதை நாங்கள் இந்த உலகத்தில் விளைத்தோம்னு சொன்னால், அதற்கு நாங்கள் தயாராகும் சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய மரணம் சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மறுமை அல்லாஹ் சந்திக்கும் நேரத்தில் நிறைவான அமல்களோடு சந்திக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தந்து விடுவான். எனவே கூடுதலாக முதலாவது தொழுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. தொழுகைக்கு பள்ளிக்கு ஜமாத்தோடு வந்து தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. எங்கெங்க நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கங்கே பக்கத்தில் பள்ளிக்கு அப்படி போயிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதான் சத்தம் கேட்டு, உங்களுக்கு அதான் சத்தம் கேட்டு பள்ளிக்கு நீங்கள் வரவில்லை, தொழ வரவில்லை என்று சொன்னால் அந்த வீடுகளை நெருப்பு வைத்து கொளுத்துவதற்கு எனது மனசு துடிக்குதுன்றாங்க, நாடுதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. பாங்கு சத்தம் கேட்டு சரி கொஞ்சம் லேட்டாக போவோமே, வராத விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் லேட்டாக போவோமே, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி, விருந்தாளியும் கூட்டிக்கிட்டு நீங்கள் பள்ளிக்கு வாங்க. அல்லாஹ் அக்பர் கேட்டுச்சா பள்ளிக்கு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தொழுகை நேரம் எங்களுக்கு எப்பயும் நினைவில் இருக்கணும். தொழுகை நேரத்தை பொறுத்த வர எங்களுக்கு எப்பயுமே நினைவு இருக்கணும். சுபுகா 4:40, அது எப்பயும் நாங்கள் மறக்கக்கூடாது. சுபுக்கு 6 நேரத்தில் டைமை பார்க்கணும், 4:40 போட்டிருக்காங்க. அது எப்போ ஒரு கிழமைக்கு ஒருத்தர் மாறுது, அந்த அடிக்கடி அந்த சுபுடைய டைம் எங்களுக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் 4:40 துடிச்சு எழும்பி நாங்கள் பள்ளிக்கு வருவோம். லுஹரா 11:55 நினைவுகள் இருக்கணும். 11:55 வரக்கூடிய நேரத்தில் அப்படி லுஹர் நேரம் வருது, அந்த சிந்தனை தான் வரணும். அசர் 3:04 அந்த சிந்தனை வரணும். மாறி 5:55 அந்த சிந்தனை அப்படியே வரணும். இஷா 7:04 அடிக்கடி தொழுகை நேரம் ஒன்று, ஒரு நிமிஷம் முந்தப்போம் முன்னப்போம் பின்னப்போம், அந்த சிந்தனையோடு இருக்கணும். தொழுக தொழுக தொழுக, அதுதான் எங்களுக்கு உயிரோட்டம். அல்லாஹ் தஆலா மறுமையில் அந்த தொழுகையை தான் முதலாவது கேட்பான். அப்போ ஜமாத் தொழுகைக்கு வர வேண்டும். அப்போ இது நன்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஜமாத்துக்கு வந்தால் எவ்வளோ நன்மை, அல்லாஹ் தஆலா எவ்வளோ எங்களை கண்ணியப்படுத்துகின்றான், எப்படி எங்களுக்கு ஒளிமயமாக தருகின்றான், எப்படி எங்களை சந்தோஷமாய்க்கின்றான், அந்த அடிப்படை செய்யணும். தொழுகைக்கு வந்துட்டா சலாம் கொடுத்துட்டு எழும்பி வேகமாக போகாதீங்க. தொழுகைக்கு வந்து வாரது ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு வாரம் தானே, அது நீங்கள் சலாம் கொடுத்தோன்னு எழுப்பி யாரும் எழுப்பி போயிடாதீங்க. இருக்கிற சுண்ணாக்களை எல்லா பள்ளிகளையும் ஒட்டி வச்சிருப்பாங்க, அதை ஓதுங்க. அவுராதுகள் இருக்குது,
அதெல்லாம் ஓதுங்க. குறிப்பாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியாக போங்க. இந்த விரலை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விரல் தான் மறுமையில் சாட்சி சொல்ல போகுது. அடிக்கடி திக்ருகள் எண்ணுங்க, தஸ்பீகளை எண்ணுங்க. இந்த விரல் தான் எனக்கு மறுமையில் சாட்சி சொல்ல போகுது. இது எனக்கு சாதகமாக வர வேண்டும், பாதகமாக வந்துடக்கூடாது. இப்போ தொழுகைக்கு வந்த அவசர தேவைகள், பயணம், எழும்பி போகிறது ரெண்டாவது விஷயம். சும்மா எழும்பி போய் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. இங்கே திக்ரு செய்யாமல் வெளியே போய் கூட்டாளியோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை அவர் மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அல்லாஹ்வை நினைச்சிட்டு போனால் அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷப்படுத்துவானா இல்லை? யோசிச்சு பாருங்க. ஃபதுக்குருனி அதுக்கு என்னை நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அல்லாஹ் நினைச்சா தான் அல்லாஹ் எங்களை நினைப்பேன். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எங்களை நினைக்கிறோம். தொழில் அல்லாஹ் பரக்கத் செய்யறது நாங்கள் முதல்ல அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் எங்களை தொழில பரக்கத் செய்வோம். எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா நாங்கள் அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் குடும்பத்தில் சந்தோஷமா ஏற்படுத்துவான். அதே போல குர்ஆன் ஓதக்கூடிய விடயங்களை நீங்க வெளியே இருந்தாலும் வீடுகளுக்கு என்ன செய்யுங்க, சின்ன பிள்ளை உமாக்கு நீங்க சொல்லி வைக்கணும், மனைவிக்கு சொல்லி வைக்கணும். மாறி வந்துருச்சுன்னா முதலாவது தொழுதுட்டு குர்ஆன் ஓத சொல்லுங்க. நீங்கள் ஓதுங்க, பிள்ளைகள் ஓதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஓதுங்க. சுபஹ் தொழுதுட்டு ஒரு 10 நிமிஷம் குர்ஆன். அப்படி ஒரு பயிற்சி நாங்கள் கொண்டு வரணும். வீட்டை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வீடாக, அந்த குடும்பம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு குடும்பமாக உருவாக்கணும்னு சொன்னா நாங்கள் தான் முயற்சி. நாங்கள் முயற்சி இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே வராது. நாளைக்குன்னா மௌத்து தான், கடைசியாக மௌத்து வந்துடும். அதை விட இன்றைக்கு நான் செய்ய வேண்டும், இன்றைக்கு நான் போக வேண்டும், இன்றைக்கு இதை நான் செய்ய வேண்டும். இப்போ குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் அதிகமாக அமைச்சு கொள்ளுங்க. அதே போன்ற ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நபியர்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இது ஸலவாத்து சொல்வது, நபி மீது ஸலவாத்து சொல்வது. இப்படி நடந்து போகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் போறீங்க, வீட்டுக்கு தூரம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 50 அதாவது ஒரு 10 தடவை சொல்லிடலாம். சொல்லிக்கிட்டே போங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. 2 பேர் போனால் பேசிட்டு போவோம். தனியாக போனால் சும்மா தானே போகிறோம். வாகனத்தில் போகிற நேரத்தில், வெஹிக்கிளில் போகிற நேரத்தில், தூர பயணம் போகிற நேரத்தில் சொல்லிக்கிட்டே நீங்கள் போங்க. அது ஒரு நன்மையாக அமையும். திடீர் ஒரு விபத்து நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் மௌத்தாவுக்கு நிலம் உருவாகும். இன்றைக்கி நான் பார்க்குறோமா இல்லையா? திடீர் விபத்து. பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம், கவுருது. முந்தானத்து இந்தியாவில் பஸ்ஸில் போயிட்டு 45 பேர் பஸ் எரிஞ்சு அப்படியே 45 பேர் அதிலேயே மௌத்து. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அப்படி தான் அமைச்சிருப்பான். யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மரணம்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆகவே அமல்களை நாங்கள் அதில் கூடுதல் அக்கறை காட்டுறோம். உலகத்தை விட அமலுடைய நாங்கள் அக்கறை காட்டணும்னு சொன்னால் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நிம்மதியாக போகலாம், நான் நிறைவாக அமல் செஞ்சு வாரேன். அதே போன்ற சில திக்ருகள், தஸ்பீகள், மக்களோடு பழகக்கூடிய நேரத்தில் கனிவான முறையில், அன்பான முறையில், இரக்கமாக யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க, கனிவா பேசுங்க, இரக்கமா பேசுங்க. அதெல்லாம் சதக்காவாக எங்களை அறியாமல் எப்படி ஒரு பக்கம் பாவம் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குதோ அதே போல எங்களை அறியாமல் நன்மையும் குடிக்கும். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல நேரத்தில் எனக்கு 10 நன்மை கிடைச்சிருச்சு, அது 20 நன்மை கிடைச்சி, 30 நன்மை கிடைக்கும் யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த பட்டியல் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனை பார்த்து சிரிச்சா சதக்கா, அது அங்கே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனை பார்த்து கனிவா பேசினா சதக்கா, அது நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்களை அறியாமல் நிறையக்கூடிய பாவங்கள். அப்படிப்பட்ட நன்மை அதாவது நன்மைகள் நிறைந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்களுக்கு கபருக்கு வரப்போகுது. கபரில் நாங்கள் அடக்கணும்னா அந்த நன்மையெல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷமாக, நாங்கள் ஏற்கனவே சந்தோஷமாக இருப்போம், அந்த நன்மையை பார்த்து இன்னும் சந்தோஷம் அடைவோம். மறுமையில் அல்லாஹ் தஆலா மலை போன்று அந்த நன்மைகளை தருவான். எனவே எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.